ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், Mturkல பார்த்தீங்க அப்படின்னா AQUX அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரில் ஒரு சர்வே வந்திருக்கு. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 893 ஹிட்டு காமிக்குது. 60 சென்ட் வந்து இதுக்கு ரிவார்டு கொடுத்துருக்காங்க. டோட்டல் டைம் பார்த்தீங்க அப்படின்னா 60 மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 90%க்கு வந்து குறையாமல் இருக்கணும்னு போட்டிருக்காங்க. ஹிட்டோட எண்ணிக்கை வந்து மினிமம் ஒரு ஹிட்டாவது பண்ணியிருக்கணும்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் வந்து இந்தியா லொக்கேஷனில் தான் வந்து அவைலபிள்ங்கிற மாதிரி இருக்குது. ஒருவேளை நீங்கள் இந்தியன் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த ஒர்க்கை நீங்கள் பண்ணலாம். இது வந்து 10 மினிட்ஸ் டைம் எடுத்துக்குன்னு சொல்கிறாங்க. எவாலுவேட் ஆட் டிசைன் அப்படின்னு டைட்டில் கொடுத்துருக்காங்க. டிஸ்கிரிப்ஷனில் ஒன்றும் இல்லை. ஓகே, நம்ம வந்து இப்போ எப்படி ஒர்க் இருக்குங்கிறத பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா லிங்க்கு கொடுத்துருக்காங்க. இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம அடுத்தது சர்வேயோட பேஜுக்கு போவோம். சர்வே பேஜுக்கு வந்தாச்சு. இந்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஒர்க்கர் ஐடியை வந்து ஆல்ரெடி வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த மென்ஷன் பண்ணியிருக்கிற ஒர்க்கர் ஐடியை வந்து செக் பண்ணி பார்த்துக்குங்க உங்கள் ஐடியா அப்படின்ட்டு. ஒருவேளை உங்கள் ஐடியா இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த பாக்ஸ்குள்ளார உங்களுடைய ஒர்க்கர் ஐடியை கொடுக்கணும். ஓகேங்களா? கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துடணும். இப்போ வந்து ஆல்ரெடி என்னோடது கரெக்டாக தான் இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நெக்ஸ்ட் அப்படியே கொடுத்துட்றேன். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். உங்களுக்கு சரியாக தெரியாது, நான் சொல்கிறேன். திஸ் சர்வே ரிக்வயர்ஸ் எ ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் அட்லீஸ்ட் 1400x900 பிஃபோர் ப்ரொசீடிங். ப்ளீஸ் மேக் ஷியோர் யுவர் ப்ரௌசர் விண்டோ இஸ் மேக்ஸிமைஸ். அதாவது ப்ரௌசர் விண்டோ வந்து மேக்ஸிமைஸ் பண்ணியிருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நான் வந்து இதை மேக்ஸிமைஸ் பண்ணுறேன். ஸோ மேக்ஸிமைஸ் பண்ணிட்டேன். பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துருக்கு. வி ஆர் இன்ட்ரெஸ்டிங் இன் ஹவு யூ ஃபீல் அபவுட் டிசைன் ஆஃப் ஆன்லைன் ரிசர்ச் ரிசல்ட். டிசைன் கேன் பி subtitle, so pay attention to the details. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் ஆல்வேஸ் ரிவ்யூ ஃபுல் ரிசல்ட் பேஜ் பிஃபோர் ரேட்டிங் அ டிசைன். டு டூ ஸோ யூ நீட் ஸ்க்ரோல் டவுன். ஸோ இங்கே வந்து ஸ்க்ரோல் டவுன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு மொபைல் ஸ்க்ரீனு. இது வந்து டிசைன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு தான் கேட்குறாங்க. ஓகே, பார்க்கலாம். ஸோ இங்கே வேறு எதுவும் கிளிக் பண்ண முடியாது, வெறும் ஸ்க்ரோல் மட்டும்தான் பண்ணி பார்க்க முடியுமாட்டிருக்கு. ஸோ ஸ்க்ரோல் பண்ணி மட்டும் பார்க்கலாம். ஓகே, பார்த்தாச்சு. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஜீப்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஃபைன் பண்ணியிருக்காங்க. ஃபைன் பண்ணதில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஜீப்ராவுடைய இமேஜஸ்ஸு அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்திருக்கு. வெப்சைட் பற்றியெல்லாம் வந்திருக்கு. ஸோ அதெல்லாம் ஜஸ்ட்டு பார்த்துக்கலாம். பார்த்துட்டு there will be a 20 rounds of this selection which should take 10 minutes to complete அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு கொடுப்போம். ஸோ ப்ளீஸ் ஸ்க்ரோல் த்ரூ போத் டிசைன் பிஃபோர் ஆன்சரிங். அதாவது ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ரெண்டையும் வந்து ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள் அப்படின்னு போட்டுக்கிறாங்க. அப்புறம் வந்து இமேஜின் தட் யூ சர்ச் ஃபார் அர்பன் அவுட்ஃபிட்டர் ஜாக்கெட் and these are some of the result. Which design would have ads that better fit in visually with the rest of page. ரெண்டு சைட்லேயும் வந்து சேம் அவுட்ஃபிட் ஜாக்கெட் பற்றி தான் சர்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டுலேயும் எது வந்து உங்களுக்கு பெஸ்ட்டான ஒரு ஃபிட் ஆகுதோ அதை வந்து நம்ம செலக்ட் பண்ணணும், லெஃப்டா ரைட்டா அப்படிங்கிறது. நான் இதை வந்து ஸ்க்ரோல் பண்ணி செக் பண்ணி பார்க்குறேன். இதையும் ஸ்க்ரோல் பண்ணி பார்க்குறேன். ஸோ இந்த இடத்துல இதுவும் ஒரு வேளை சேமாக தான் இருக்குது. அதனால் வந்து நான் எது வந்து நல்லா பார்க்க ஒரு இதாக தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னா லெஃப்ட் சைடு தான் வந்து கரெக்டாக தெரியுது. ஸோ லெஃப்ட்டு கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் அதே மாதிரி தான் இருக்குது. இதுவும் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தலாம். ரைட்டை விட லெஃப்ட் சைடு தான் கொஞ்சம் ஷார்ப்பாக தெரிகிற மாதிரி இருக்குது. ஸோ இதுக்கும் லெஃப்டே கொடுத்துடலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ இதில் லெஃப்ட் சைடை விட ரைட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து பாதி தான் தெரியுது. ஸோ இதுதான் ரைட் சைடு தான் பெட்டர்னு நினைக்கிறேன் நான். ஸோ ரைட் சைடு வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இதுக்கும் ரைட் சைடே கிளிக் பண்ணிக்கலாம். இது வந்து லெஃப்ட் சைடு கிளிக் பண்ணிக்கலாம். ஏன்னா லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கவர் ஆகுது. இது வந்து ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்குது. இருந்தாலும் வந்து கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ரெண்டுமே சேமாக தான் இருக்குது. ஆனாலும் வந்து ஏதோ ஒரு ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணி தான் ஆகணும். கிளிக் பண்ணாமல் இருக்க முடியாது. லெஃப்ட் சைடே நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதுவும் லெஃப்ட் சைடு தான் வரும். ஏன்னா லெஃப்ட் சைடு வந்து ஃபுல்லாக கவரேஜ் ஆகுது. ஸோ அதனால் லெஃப்ட் சைடு கொடுத்துடலாம். நல்லா கொஞ்சம் ஜூமாகவும் தெரியுது. இது வந்து ஜூம் அவுட்டில் வச்சுருக்காங்க. ஜூம் இன் இது வந்து ஃபுல்லாக ஜூம் ஆகிருக்கு. அதனால் லெஃப்ட் சைடு செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கலாம். ரெண்டுமே சேமாக தான் இருக்குது. சேமாக இருந்தால் ஈக்குவல் சொல்லி கொடுக்கறதுக்கு இங்கே ஆப்ஷனே கொடுக்கல. ஸோ அதனால் ஏதோ ஒன்று தான் செலக்ட் பண்ண முடியும். எது பெஸ்ட்டாக இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா ரைட் சைடில் கொஞ்சம் ப்ரைட்டாக தெரியுது. ஸோ அதனால் வந்து ரைட் சைடு கொடுத்துக்கிறேன். இது லெஃப்ட் சைடு நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்குமே லெஃப்ட் சைடே நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் ஈக்குவலாக தான் இருக்குது. இருந்தாலும் வந்து ஸ்க்ரோல் பண்ணி பார்ப்போம்.
அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்க மாதிரி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக தெரியுது. இதுக்கு வந்து லெஃப்ட் சைடு தான் கொடுக்கணும். இங்கே இதுக்கு லெஃப்டே கொடுத்துடலாம். லெஃப்ட்டு 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 லெஃப்ட்டுன்னு தான் நினைக்கிறேன். இதுக்கும் மொத்தம் 20 இமேஜ் வர மாதிரி இருக்குது. இப்போ தான் 12 தான் வந்திருப்பேன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் எவ்வளோ போகுதுன்ட்டு. ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்குது. இருந்தாலும் வந்து ஏதோ ஒன்று தான் செலக்ட் பண்ண முடியும். ரைட் சைடு கிளிக் பண்ணிக்குவோம். ஓகே, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இப்போ வந்து ஏஜ் குரூப் கேட்குறாங்க, மேலா ஃபீமேலான்னு கேட்குறாங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒர்க் ஐடியா வச்சு இந்த கோடை வந்துருச்சு. அந்த கோடை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு அதில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதை அப்படியே நெக்ஸ்ட் கொடுத்துடணும். நெக்ஸ்ட் கொடுத்தா மட்டும்தான் கம்ப்ளீட் ஆகும், இல்லாட்டி கம்ப்ளீட் ஆகாமல் அப்படியே பெண்டிங்கில் நிற்கும், அவங்களுக்கு ரெக்கார்டும் ஆகாது. அதனால் வந்து நீங்கள் பார்த்துக்குங்க. கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. க்ளோஸ் பண்ணிட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்துருங்க. ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. மல்டிப்புள் ஒர்க்கு செய்யலாமா இல்லை எப்படின்னு தெரியல. இன்னொரு ஹிட்டை அக்செப்ட் பண்ணி பார்க்கலாம். ஒரு வேளை அடுத்ததும் செய்ய முடியும் அப்படின்னா கண்டிப்பாக செய்யலாம். அக்செப்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ ஒரு ஹிட்டு தான் செய்ய முடியும். தேங்க்யூ ஃபார் ஒர்க்கிங் ஆன் அவர் ஹிட்ஸ். அன்ஃபார்ச்சுனேட்லி ஆல் ஆஃப் த ரிமைனிங் ஹிட்ஸ் in this project have been reserved for other workers. ஓகே, ஒரு ஹிட்டு தான் பண்ண முடியும். நிறைய ஹிட் அவைலபிள் இருக்குது, 60 சென்ட். ஸோ நீங்களும் அக்செப்ட் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணுங்கள். இந்த ஹிட்டு வந்து உங்களுக்கு ஆல்ரெடி காமிக்கும், ஷோ ஆகும். அதனால் லிங்க் தேவைப்படாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம டெக் ஃபேர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.